ஒரு அழகான உணர்வு. ஆனால் அதை விட அழகானது எது தெரியுமா? ஒருவருடைய மனதில் நமக்காக இருக்கும் அந்த ரகசியமான காதல். பல நேரங்களில் நம்ம சுற்றி இருப்பவங்க நம்ம மீது ரொம்ப அன்பாக இருப்பாங்க. ஆனால் வெளிப்படையாக சொல்ல தயங்குவாங்க அல்லது சொல்லவே மாட்டாங்க. அவர் என்னை பார்க்குறாரா இல்லையா? அவருக்கு என் மேல் விருப்பம் இருக்கா? இப்படி ஒரு குழப்பம் உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கொண்டிருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கானது தான். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது வெறும் மேலோட்டமான அறிகுறிகள் அல்ல. ஒரு மனிதனின் மூளை மற்றும் உடல் மொழி, அதாவது பாடி லாங்குவேஜ்னு சொல்லமுல்ல, அது எப்படி ரகசியமாக தன் காதலை காட்டி கொடுக்குது என்பதை பற்றி 10 முக்கியமான சைக்கியலாஜிக்கல் ரகசியங்களை பற்றியும் அது அறிகுறிகளை பற்றியும் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். குறிப்பாக 7வது மற்றும் 10வது அறிகுறிகளை கவனிச்சிங்கன்னா யாராலுமே உண்மையை மறைக்க முடியாது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. இதில் 7வது அறிகுறி 10வது அறிகுறி ரொம்ப முக்கியமானது. இதை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறோம். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துட்டு அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க நாம் விரிவாக பார்க்கலாம். முதலாவது அறிகுறி தன்னை அறியாமல் தன்னுடைய அழகை மெருகூற்றுறது. த ப்ரீனிங் இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு அறைக்குள்ள நுழையும் போது அங்கே அந்த நபர் இருந்தாங்கண்டா சட்டுன்னு தன்னுடைய தலைமுடியை சரி செய்வாங்க அல்லது தன்னுடைய ட்ரெஸ்ஸை சரி செய்வாங்க. இதை உளவியல் ரீதியாக ப்ரீனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவருக்கு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் உங்கள் கண்களுக்கு அவங்க ரொம்ப அழகாக தெரியணும், அவங்க ரொம்ப ஸ்பெஷலாக அவங்களுக்கு தெரியணும், ரொம்ப எடுப்பாக தெரியணும் அப்படிங்கிறதுனால அவங்க தன்னுடைய உடைகளையும் தன்னுடைய தலைமுடிகளையும் சரி செய்வாங்க. இது அவங்க திட்டமிட்டு செய்வது அல்ல. உங்களை பார்த்த உடனே தானாகவே இது நடக்கும். இது ஒரு இன்ஸ்டிங் மாதிரி. இதுதான் ஃபிஃப்த் சைன். அடுத்தது கள்ளப்பார்வை, த ஐ கான்டாக்ட் பேரடாக்ஸ். கண்கள் எப்பவுமே பொய் சொல்லாது நண்பர்களே. அவங்க உங்களை அடிக்கடி திருட்டுத்தனமாக தான் பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்கள் அவங்கள பார்க்கும்போது சட்டுன்னு அவங்க பார்வையை வேறு பக்கமாக திருப்பிக்குவாங்க. அல்லது உங்களை பார்க்கும்போது அவங்களோட இமைகள் வழக்கத்தை விட அதிகமாக துடிக்கும். இதை நீ கவனிச்சிருக்கிறீங்களா? ஒரு பதட்டத்தில் அவங்களோட கண் அடிக்கடி துடிக்கும். நீங்கள் ஒரு கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க உங்களை உற்று கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அவர் உங்கள் வார்த்தைகளை விட உங்கள் மீது அதிகமாக ஈடுபாடு கொண்டிருக்கிறார். அதுதான் அந்த அர்த்தம். அடுத்தது உடல் திசை அப்படின்னு சொல்லுவாங்க. த டிரெக்ஷன் ஆஃப் ஃபீட், பாதங்களின் திசை அல்லது உடலின் திசை. இது பலருக்கும் தெரியாத ஒரு ரகசியம். ஒருத்தர் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அல்லது ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது அவங்களுடைய பாதங்கள் எந்த திசையை நோக்கி இருக்குதுன்னு கொஞ்சம் கவனிங்க. அவங்க வேறு ஒருவர்கிட்ட பேசிக்கொண்டிருக்கும் போது கூட அவங்களுடைய பாதங்கள் உங்களை நோக்கி தான் இருக்கும். அப்படி இருந்தால் அவங்களோட முழு கவனமும் அதோட சேர்த்த ஆர்வமும் உங்கள் மீது அளவுக்கு அதிகமாக இருக்குது. இது உளவியல் ரீதியாகவே நிரூபிக்கப்பட்ட ஒன்றுதான். உங்களுடைய சின்ன சின்ன விஷயங்களையும் ரொம்ப நினைவில் வச்சுருப்பாங்க. அதாவது ரீகாலிங் த மைக்ரோ டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பல மாதங்களுக்கு முன்னால் சொன்ன ஒரு சின்ன விஷயம், உங்களுக்கு பிடிச்ச ஒரு நிறம் அல்லது உங்களுக்கு பிடிக்காத ஒரு உணவு,
இத அவர் நினைவுல வச்சிருப்பார். அன்னைக்கு நீங்க சொன்னீங்களே அப்படின்னு அவங்க ஆரம்பிக்கும் போதே தெரிஞ்சுக்கோங்க, அவங்க உங்களை சாதாரணமா நினைக்கல. நீங்க பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவங்க தன் இதயத்திலிருந்து சேமித்து வச்சுக்கிறாங்க. அவங்க உங்களுடைய பார்வை, உங்களை கவனிக்கிறது எல்லாம் அவங்க இதயபூர்வமாகவே மனப்பூர்வமாக முழு கவனத்தோடு செய்கிறாங்க. அதனால தான் உங்களுடைய சின்ன சின்ன விஷயங்களையும் அவங்களால நினைவில் வச்சுக்க முடியும். இது எல்லோருக்கும் தெரிஞ்சுதான். குறிப்பாக உங்களோட பிறந்த தேதி கண்டிப்பாக அது எல்லாராலையுமே அவளை ஞாபகம் வச்சுக்க முடியாது. உங்களுக்கு பிறந்த தேதியாக இருக்கலாம், உங்களை சந்தித்த முதல் நாளாக இருக்கலாம், ஏன் நீங்கள் உங்கள் 2 பேரும் சந்தித்த முதல் நாளில் நீங்கள் அணிஞ்சிருந்த ட்ரெஸ் கோட் கூட அவங்க ஞாபகம் வச்சுருப்பாங்க. ரொம்ப மைன்யூட்டாக அவங்கள நோட் பண்ணுவாங்க. இது ரொம்ப முக்கியமான சைன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது மிரரிங். அதாவது உங்களோட உடல் மொழி, உங்களோட பாடி லாங்குவேஜை அப்படியே அவங்க காப்பி பண்ணுவாங்க. நீங்கள் காஃபி குடிக்கும்போது அவரும் அதே நேரத்தில் காஃபி குடிக்கிறாரா? நீங்கள் கைகளை கட்டி கொண்டா அவரும் அவ்வாறே செய்கிறாரா? இதை மிரரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தரை பிடித்து விட்டு அவங்கள அறியாமலே அவங்க காதலிக்கும் நபரின் உடல் மொழியை பிரதிபலிப்பாங்க. இது ஒரு ஆழமான மனதும் அவங்களோட இதயமும் உங்களை ரொம்ப நெருங்கி நேசிக்குது அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். அடுத்தது இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சிக்னல். அது என்னன்னா, சிரிக்கும் போது அவங்களோட கண்கள் உங்களை தேடும். த லாஃபர் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கூட்டத்தில் யாராவது ஜோக் சொல்லி எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்கும்போது அந்த நபர் யாரை பார்க்குறாருன்னு கவனிங்க. பொதுவாக நாம் சிரிக்கும் போது நமக்கு மிகவும் பிடித்தமானவர் அல்லது நாம் யாரை கவர நினைக்கிறோமோ அவங்கள தான் முதல்ல பார்ப்போம் இல்லையா? அவங்க சிரிக்கும் போது அந்த நொடியில் உங்கள் கண்களை அவங்க பார்த்தாங்கன்னு சொன்னால் அவங்களோட சந்தோஷத்துலையும் உங்களை தான் தேடுறாங்க அப்படின்னு அர்த்தம். புரியுதா ஃப்ரெண்ட்? நீங்கள் ஒரு கூட்டத்தில் ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்கும்போது அவங்க சட்டுன்னு சிரிக்கும்போது உங்களை தான் பார்ப்பாங்க. கவனிச்சு பாருங்க. ஏன்னா அவங்களோட சந்தோஷம் பிடிச்சி சிதறும் போது அவங்க உங்கள் முகத்தை தான் பார்ப்பாங்க. இதை ரொம்ப கவனிச்சு பாருங்க. இது எல்லாருக்கும் நடந்திருக்கும். நீங்கள் கவனிக்காமல் இருந்திருப்பீங்க. இது வரைக்கும் நீங்கள் இதை நோட் பண்ணாமல் இருந்ததா சாரி. ஆனால் இனிமேல் கண்டிப்பாக நோட் பண்ணுங்க. அடுத்தது ப்ரொடெக்டிவ் இன்ஸ்டிங், அதாவது பாதுகாப்பு உணர்வு. இது ரொம்பவும் ஆழமான அறிகுறி ஃப்ரெண்ட். இது ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கோங்க. முதல்ல நாங்கள் சொன்னோம் 7வது அறிகுறி ரொம்ப முக்கியமானது. இது மிகவும் ஆழமான ஒரு அறிகுறி. நீங்கள் ஒரு கூட்டத்தில் நடக்கும்போது உங்களுக்கு பின்னால் யாராவது மோத வருகிறார்களா என்று பார்ப்பது, நீங்கள் சோகமாக இருக்கும்போது சரியாக கண்டுபிடிச்சு என்ன ஆச்சு என்று அக்கறையோடு கேட்கிறது. இந்த அக்கறை காதலின் வெளிப்பாடு. உலகமே உங்களை எதிர்த்தாலும் அவங்க அறியாமலேயே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா முன்ன நிற்பாங்க. அவங்க எதிரில் யாருமே உங்களை தப்பான ஒரு வார்த்தையோ அல்லது தப்பான ஒரு பார்வையோ பார்த்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்க கடுமையாக கோவப்படுவாங்க. ஏன் ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு சண்டை கூட போடுவாங்க. உங்களை அப்படி ஒரு ப்ரொடெக்டிவாக அப்படி வச்சுருப்பாங்க. இதை நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து பார்க்க போகிறோம். இது 8வது. இது அவங்க குரலில் ஏற்படும் மாற்றம், டோன் ஆஃப் வாய்ஸ். உளவியல் ஆய்வுகளின்படி ஆண்கள் தங்களுக்கு பிடிச்ச பெண்ணிடம் பேசும்போது அவங்களோட குரலை சற்று கனமாகவும், அதாவது டீப் வாய்ஸ்
பெண்கள் தங்களுக்கு பிடித்த ஆணிடம் பேசும்போது குரலை சற்றே மென்மையாகவோ மாற்றி பேசுவாங்க. நல்லா கவனிச்சிருப்பீங்க. அதாவது குழஞ்சி குழஞ்சி பேசுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது. என்ன கொலைகிற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. மற்றவங்கள்ட்ட பேசும்போது இருக்கும் குரல் உங்களிடம் பேசும்போது இருக்காது. அதாவது டோன், மற்றவங்களோட பேசும்போது இருக்க டோனையும் அவங்க உங்ககிட்ட பேசும்போது டோனையும் கவனிச்சிங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு பெரிய வித்தியாசத்தை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். எல்லாத்தையும் பேசுகிற மாதிரி குரலை உசத்தி உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க. உங்கள்கிட்ட பேசும்போது ரொம்ப கனிவாக, ரொம்ப இனிமையாக, அழகாக பேசுவாங்க. ரொம்ப சத்தமாக கூட பேச மாட்டாங்க. இது ரொம்ப அழகாக இருக்குங்க. நோட்டீஸ் பண்ணி பாருங்க. அடுத்த அறிகுறி என்ன? இது ரொம்ப ஸ்பெஷல் தான். சோஷியல் மீடியாஸ். இந்த சோஷியல் மீடியாவில் அவங்க ரொம்ப சைலண்ட்டாக அவங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. அது ஒரு சிஐடி மாதிரி, அது ஒரு ரகசிய போலீஸ் மாதிரி வச்சுக்கோங்க. உங்களை ரொம்ப சீக்ரெட்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க உங்கள் பதிவுகளுக்கு போஸ்ட், கமெண்ட் இதெல்லாம் செய்யாமல் கூட இருப்பாங்க. ஆனால் மறைவில் இருந்து உங்களை நோட்டீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் யாருக்கு லைக் பண்ணுறீங்க, நீங்கள் எந்தெந்த மாதிரி போஸ்ட்டுக்கு நீங்கள் லைக் பண்ணுறீங்க, யார் யார் உங்களோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப கவனிப்பாங்க. யார் யாருக்கு கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்லாம் இருப்பாங்க. ஆனால் அவங்க உங்களோட போஸ்ட்டு கமெண்ட்டிட்டு இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு போஸ்ட்டோ, ஒரு கமெண்ட்டோ, ஒரு லைக்கோ கூட அவங்க கொடுக்காம இருக்கலாம். ஆனால் நீங்கள் போடும் ஒவ்வொரு ஸ்டோரியையும் முதல் ஆளாக வந்து பார்த்துருவாங்க. நீங்கள் என்ன ஸ்டோரி வச்சாலும் அவங்க முதல் ஆளாக வந்து பார்த்துருவாங்க. ஆனால் அதை பார்த்ததை தெரியக்கூடாதுன்னு விரும்புவாங்க. பேட் டைம் இப்படி காட்டி கொடுப்பாங்க. உங்களோட பழைய புகைப்படங்கள்லாம், உங்களோட பழைய ஃபோட்டோஸ்லாம் இருந்தால் திடீர்னு லைக் பண்ணுவாங்க. கவனிச்சிருப்பீங்களா? உங்கள் பழைய ஃபோட்டோஸ்லாம் தேடி எடுத்து லைக் பண்ணுவாங்க. இது அவங்க உங்களை தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உங்களை தொடர்ந்து, ஏன்னா நீங்கள் அவ்வளோ முக்கியமாயிட்டீங்க. நீங்கள் அவங்களுக்குள்ள அவ்வளோ நெருக்கமாயிட்டீங்க. அதனால் உங்களை ரகசியமாக உளவு பார்க்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் எங்கே போகிறீங்க, என்ன செய்கிறீங்க, உங்களோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் யார் யார் இருக்கா அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப தேடுவாங்க. இப்படி உங்களை பற்றி ரொம்ப தேடுறாங்கன்னு சொன்னாலே நீங்கள் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த காரணம் இல்லாமல் யாரும் ஒருத்தர் தேட மாட்டாங்க. அவங்க எந்தளவு உங்களை தேடுறாங்கன்னா அவங்க உங்களுக்காக ஒரு கோட்டையவே கட்டி வச்சிருக்கிறாங்க. புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி சிக்னல்ஸ், அறிகுறிகள் கண்டா அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது 10வது அறிகுறி. நம்ம இதையும் சொல்லுங்க, ரொம்ப முக்கியமான சிக்னல். ஸோ இதையும் ரொம்ப கவனமாக உன்னிப்பாக கவனிங்க. அதாவது விரிவடையும் கருவிழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களோட கண் கருவிழி விரிவடையும் சொல்லுவாங்க. இது 100% சைக்காலஜிக்கலி ட்ரூத். இது உண்மையிலும் உண்மை. நாங்கள் இது சொன்ன எல்லாமே உண்மைதான். ஆனால் இது ரொம்ப நெருக்கமானது. புரிஞ்சுக்கோங்க. இது கடைசியாக சொல்கிறோம் மற்றும் முக்கியமான அறிகுறி. நமக்கு ரொம்ப பிடிச்சமானவங்க ஒருத்தங்களை பார்க்கும்போது நம்ம கண்களோட கருவிழிகள் தானாகவே விரிவடையும். இது ஒரு உயிரியல் மாற்றம் தான். அதாவது பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க உங்களிடம் மிக அருகில் பேசும்போது அவரது கண்களை நல்லா கவனிங்க. அவங்க பக்கத்தில் நீங்கள் பேசும்போது அவங்களோட கண்களை நீங்கள் கவனிங்க. அவரது கருவிழிகள் ரொம்ப பெருசாக தெரிஞ்சதுன்னு சொன்னால் அந்த இதயம் உங்களை ரொம்ப ஆழமாக நேசிக்குது, உங்களுக்காகவே உருகிக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் அதன் அர்த்தம். இது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இது ஈஸியான டெக்னிக், பட் இட்ஸ் வெரி வெரி பவர்ஃபுல். நம்ம சொன்ன இந்த 10 அறிகுறியில் குறைஞ்சது ஒரு 4 அல்லது 5 அறிகுறிகள் ஒருத்தட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயம் அவங்க மனசில் நீங்கள் தான் இருக்கிறீங்க. அவங்க ரகசியமாக உங்களை காதலிக்கிறாங்க. அவங்க மனசுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். ஆனால் ஒன்று நினைவில் வச்சுக்கோங்க, காதல்ங்கிறது ஒரு அழகான புரிதல். அவங்க சொல்ல தயங்கலாம் அல்லது பயப்படலாம், அச்சப்படலாம். ஆனால் உங்களுக்கு அவர் மீது விருப்பம் இருந்தால்
நீங்கள் அவருக்கு ஒரு சிறு வாய்ப்பை சரி ஏற்படுத்தி கொடுக்கலாம். நீங்கள் வெளிப்படையாக கேட்குறத விட அவங்களுக்கு காதல் தானாகவே வெளிப்படுத்துறதுக்கு நீங்கள் அவங்களுக்கு ஒரு வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 10 அறிகுறிகளில் நீங்கள் எதை உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட கவனிச்சிருக்கிறீங்க? இந்த 10 நாம் சொன்ன 10 எதையாவது உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் கவனிச்சிருக்கிறீங்களா? அப்படி கவனிச்சிருந்தா மறக்காமல் அதை கமெண்டில் சொல்லுங்கள். உங்களது ஒவ்வொரு கருத்துமே இதில் ரொம்ப முக்கியமானது. அடுத்த வீடியோவில் உங்களை பிடிக்காதவங்களை கூட எப்படி ஈர்க்கலாம் அப்படிங்கிற சுவாரஸ்யமான தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப்